வழித்துணையின் 5வது பகுதிக்கு செல்ல முன்னர் இறைவனின் பிரதிநிதியாகிய அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று நாம் இருந்திட்டால் பிறந்ததனால் என்ன பலன்? நன்றையே செய்தால், அதுவும் இன்றையே செய்தால் அன்றே நாம் பிறந்தோம் என்பது அர்த்தமாகும். நாங்கள் பிறந்தோம், எங்களுடைய வினைப்பயனால் பிறந்தோம். வளர்ந்தோம், எங்களை சிலர் வளர்த்ததால் வளர்ந்தோம். நாங்கள் வாழ்ந்தோம், இல்லறத்திலே இன்புற்று வாழ்ந்தோம். பின்னால் இறந்தோம் என்று எங்களுடைய இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில் என்ன பலன் இருக்கிறது? ஆனால் எல்லோருக்கும் நல்லதை செய்தால், இறைவனிட்ட கட்டளையை நிறைவேற்றினால், அதையும் நாங்கள் இந்த வாழ்நாளிலேயே இன்றே செய்தால், அன்றுதான் நாங்கள் பிறந்தோம் என்பதற்கு அர்த்தம் உண்டாகும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. ஆலயமே செல்லாதோர் அமோகமாக வாழ்வதும், ஆலயமே தஞ்சம் என்போர் ஏழ்மையிலே துஞ்சுவதும் இறையுண்டோ இல்லையோ என்பதற்கு விடையன்று. நடந்ததெல்லாம் முடிந்த கதை, நடப்பதற்கே இறை துதியாம். ஆலயத்தின் பக்கங்கூட தலை வைத்து படுக்காதவர்கள் அமோகமாக சிறந்த பெரும் செல்வம் செல்வாக்கோடு வாழ்கின்ற நேரத்திலே ஆலயமே தஞ்சமென்று பணியும் தொண்டும் செய்து வாழ்பவர்கள் ஏழ்மையிலே துஞ்சுகிறார்கள். இந்த 2 நிலையிலே உள்ளவர்களும் ஒருவர் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லுவார், ஒருவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவார். இந்த 2 நிலைகளும் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்பதற்கு விடை அல்ல. இப்போது நடக்கின்ற எல்லாம் எப்போதோ முடிந்த கதை. ஆனால் நாங்கள் ஆண்டவனை வழிபடுவதும் ஆலயம் செல்வதும் எதற்கென்றால், இனிமேல் நல்ல ஒரு பிறப்பிலே பிறந்து நாங்கள் பரவாத பேரின்ப பெருவாழ்வை எடுப்பதற்காம் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. எப்போது நம் வாழ்வு முடியுமென்று நாம் அறியோம், அப்போது அதை தடுக்கும் வழிமுறையும் நாம் அறியோம். இப்போதே அன்பிற்காய் நம் வாழ்வை அர்ப்பணித்தால் ஒப்பரிய ஓர் பிறப்பில் மீண்டும் நாம் பிறந்திடலாம். எங்களுடைய வாழ்க்கை எப்போது முடியும் என்று எங்களால் சரியாக சொல்ல முடியாது. அப்போது அதை தடுக்கின்ற சக்தி கூட எங்களிடம் இல்லை. நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளிலே பலவற்றையும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். கண்ணை கொடுக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய சிறுநீரகத்தை கொடுக்கலாம். இப்படி எதையோ எல்லாம் பிறருக்கு தானமாக செய்யலாம். ஆனால் உயிரை தானமாக செய்ய முடியாது. அதை அவர்களே அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் எப்போது நம் வாழ்வு முடியுமென்று நாம் அறியோம், அப்போது அதை தடுக்கும் வழிமுறையும் நாம் அறியோம். இப்போதே அன்பிற்காய் நம் வாழ்வை அர்ப்பணித்தால், அன்புக்காக இறைவன் மீது அன்பு, உயிரினங்கள் மீது அன்பு, உற்றார் மீது அன்பு, உறவினர் மீது அன்பு, எல்லார் மீதும் அன்பு காட்டி நாங்கள் வாழ்வோமானால், பின்னால் பிறக்கின்ற ஓர் பிறப்பிலே நாங்கள் ஒப்பரிய ஓர் பிறப்பை பிறக்கலாம் என்று இந்த பாடல் கூறுகின்றது. நெருக்கடியால் உமையாரும் நெருங்கியே வந்துட்டால், வரும்படியை பார்த்தவரை வாகென்று அழைத்திடாதீர். உருப்படியாய் அவற்கேதும் உதவவென்று நீர் நினைத்தால், இருப்பதிலே கொடுத்துவிடும் கட்டிப்பாய் நீர் பெறுவீர். ஒருவர் உம்மை தேடி அலைந்து உழைந்து வருகின்றார் என்றால், அவரிடமிருந்து ஏதோ வருமானம் கிடைக்கும் என்று அவரை எண்ணி வரவேற்காதீர்கள், வா என்று அழைக்காதீர்கள். ஆனால் அவர் ஏதோ ஒரு துன்பத்தாலும் கஷ்டத்தாலும் வருகின்றார் என்று
உங்களிடம் இருப்பதிலே சற்றை கொடுத்து அவருக்கு விடுங்கள். அந்த கொடுத்து விட்ட அந்த நன்றிக்காக ஆண்டவன் உங்களுக்கு அதை இரட்டிப்பாக தருவார் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. எம்பெருமான் நமக்கு ஏதும் செய்யவில்லை என்றெண்ணி விம்மி விம்மி விரக்தியுற்று வாழாமல் வீழ்வதிலும் நம்பிக்கை ஓடிந்த நானிலத்தே நடந்து வந்தால் இம்மையிலே இல்லை என்பது இல்லாமல் பெற்றிடலாம். எம்பெருமான் கடவுள் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, அவர் எங்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று நாங்கள் விம்மி விம்மி விரக்தியால் வாழ்ந்து விடாமல் அழிந்து போவதிலும் பார்க்க இன்றோ நாளையோ எங்களுடைய நிலைமை மாறும், ஆண்டவன் எங்களுக்கு அள்ளித்தருவான் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீர்களானால் இம்மையிலே இந்த பிறப்பிலேயே நீங்கள் இல்லை என்பது ஏதும் இல்லாமல் சிறந்த வாழ்வு வாழலாம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தாங்கிடவே முடியாத வேதனையால் தமை அழிப்போர் பின் ஓங்கும் ஒரு வாழ்வுக்காய் பிறந்திடவே முடியாது. நீங்கும் இந்த நிலையன்று பாங்குடனே நடந்து வந்தால் பொங்கும் ஒரு புது வாழ்வில் பின் திளைத்திடுவர் இனிதே. என்னாலையில் பல துன்பம், 3 நாட்களாக சாப்பிடவில்லை, வீட்டிலே பணம் இல்லை, மற்றவர்களும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த உடலை அழிப்பதற்காக ஏதாவது உண்டு, இந்த உடலை அழித்து விடுகின்றோம். இந்த உடலை அழிக்க வேண்டும் என்ற நிலைதான் எங்களுக்கு நீடிக்கும் என்ற எண்ணம்தான் எங்களை அழிக்க தோன்றுகின்றது. ஆனால் சில வேளை நாளையே இந்த நிலைமை மாறலாம், ஒரு நாளைக்கு 4 நேரம் சாப்பிடலாம், நல்ல வாழ்வு வாழலாம் என்று கூட வரலாம். ஆனால் இன்று நாங்கள் இருக்கின்ற நிலைமைக்கு அஞ்சி எங்களை அழித்து விட்டால் நாளை அந்த நல்ல நிலைமைக்காக நாங்கள் உயிர்த்து எழும்ப முடியாது. எனவே பொறுமையோடும் அந்த நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பரம்பொருளார் பட்ட அடி பார் முழுதும் பட்டதனில் பாரிலொன்று அட்டபடி பரம்பொருளார் மீதுமன்றோ. பரம்பொருளார் பட்ட அடி பார் முழுதும் பட்டதனில் பாரிலொன்று பட்ட அடி பரம்பொருளார் மீதுமன்றோ. ஆதலினால் பிறர் நோகா நெறியினை நீர் கடைப்பிடிப்பீர் போரோயும் உம்மோடு பாரோங்கும் என்றறிவீர். சிவபெருமான் பெற்றிற்கு மண் சுமந்த போது அவருக்கு அடித்த பிரம்பினால் அடிக்கப்பட்ட அடி சர்வலோகத்திலும் உள்ள அனைத்திலும் அந்த அடி வீழ்ந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அத்தோடு நாங்கள் நின்றுவிடக்கூடாது. ஆனால் அந்த சிவபெருமானால் படைக்கப்பட்ட தன்னோடு பின்னி பிழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உயிருக்கு நாங்கள் அடித்தால் அல்லது மனம் நோகும்படி பேசினால் அது சிவபெருமானையும் இறைவனையும் படைத்தவனையும் நோக வைக்கும் என்பதை கூறுகிறது. இப்போது பாருங்கள், ஒரு வீட்டிலே மின்சாரம் இருக்கிறது, அந்த பிரதான அழுத்துகை ஒன்று இருக்கும், அதிலே இருந்து உப அழுத்துகைகள் பல இருக்கும். அப்போது நாங்கள் பிரதான அழுத்துகையை இயக்கினால் உப அழுத்துகைகள் எல்லாம் இயங்காமல் போய்விடும். அதே வேளையிலே உப அழுத்துகை ஒன்றிலே மின்னொழுக்கு ஏற்பட்டால் பிரதான அழுத்துகையும் நின்றுவிடும். பாருங்கள், அப்ப பிரதானமானதும் உபவும் என்று கருதப்படுவது கடவுளும் நாங்களும். எனவே கடவுள் ஓய்ந்து விட்டால் நாங்கள் ஓய்ந்து விடுவோம், கடவுளுக்கு அடிபட்டால் எங்கள் மீதும் விடும். அதே போல உப மனிதர்களாகிய அல்லது உயிரினங்களாகிய யாருக்கோ அடிபட்டால் அல்லது அவருடைய மனம் நொந்தால் அது பிரதானமான இறைவனையும் தாக்கும். ஆதலால் பிறர் நோகாமல், பிற உயிர்கள் நோகாமல் உங்களுடைய செயற்பாடுகளை செய்யுங்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. எத்தனைதான் தராதரங்கள் எம்மிடத்தே இருந்தாலும்
அத்தனையும் ஓர் சிறிய இழி செயலை செய்திட நாம் மொத்தத்தில் அவை மறைந்து மோதலையும் உருவாக்கி பித்தன் என்ற பெயரையும் சூட வைக்கும் அறிந்திடுவீர். எங்களிடத்திலே எத்தனையோ பட்டங்கள், பதவிகள், பெயர்கள், புகழ்கள், செல்வங்கள், செல்வாக்குகள் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் எங்களை அறியாமல் ஒரு இழி செயலை செய்துவிட்டோமானால் அந்த பட்டம், பதவிகள், அந்த பெருந்தன்மைகள் எல்லாம் மறைந்து இந்த இழி செயலே மேலோங்கி அது ஒரு மோதலை உருவாக்குவதோடு இவர் ஒரு பித்தன், இப்படியான இழில் செயலை செய்தவன் என்ற அந்த பெயரையும் சூட வைக்கும். எனவே மிக கவனமாக வாழ்க்கையை செலுத்துங்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. மேலாடை தலப்பாகை மட்டுமின்றி சென்றிட்டால் ஆலயத்துள் ஆண்டவனை அடைந்திடலாம் என்கிறாதீர். கீழான எண்ணங்கள், செயல்களை நாம் விட்டாலே தானாக வந்திறைவன் குடியிருக்க அவை அடைவான் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. அநேகமான ஆலயங்களில் வாசலிலே மேலாடை தலப்பாகை என்று உள்ளே செல்லவும் என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் கீழான எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகளை விட்டு செல்லுங்கள் என்று யாரும் எழுதுவதில்லை. ஆனால் அந்த மேலாகை தலப்பாக்கள் இல்லாமல் போனால் கடவுளை நாங்கள் அடைந்து விடலாம் என்றில்லை. கீழான எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், அவற்றை நாங்கள் களைந்தறிந்துவிட்டு ஆலயத்திற்குள் பிரவேசிப்போமானால் ஆண்டவனே குழந்தை ஓடி வருவது போல ஓடி வந்து எங்களுடைய இதயத்திலே ஏறி அமர்ந்து விடுவார் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இயற்கையோடு இறையருளும் சேர்ந்தம்மை ஆக்குவதால் வியத்தகு சாதனைகள் செய்து நாம் மகிழ்கின்றோம். பயக்கின்ற அனைத்துமே நம் புயபலத்தால் என நினைத்தால் புயலோடு பூகம்பம் வருமென்போம், தடுப்போமோ. அதாவது இயற்கை என்கின்ற இந்த பஞ்சபூதங்களோடு இறைவனுடைய அந்த பேரருளும் சேர்ந்து எம்மை இயக்குவதால் மானிடர்களாகிய நாங்கள் இங்கே பல சாதனைகளை புரிகின்றோம். அதை வைத்துக்கொண்டு அத்தனையும் எங்களுடைய புயபலத்தால், எங்களுடைய திறமையால் தான் நடக்கிறது, அதற்கு யாரும் பொறுவும் இல்லை, நான் சிஷ்யனும் இல்லை என்று ஆணவத்தோடு நடப்பார்களானால் புயல் வரும் என்று சொல்லுவோம், கண்டுபிடிப்போம். பூகம்பம் வரப்போகிறது என்று சொல்லுவோம், கண்டுபிடிப்போம். ஆனால் அதை தடுக்கின்ற சக்தி எங்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அது இறைவனுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே இறைவன் தான் பெரியவன் என்பதை, அவனால் தான் எல்லாம் இயங்குகிறது என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. யார் சொன்னார் என்று ஒன்றை ஆராய்ந்து விட்டிடாமல் ஏது சொன்னார் என்றறிந்து ஏற்றிடலே ஏற்றதுவாம். மானிடராய் ஓர் முறைதான் பூமியிலே நாம் பிறப்போம், நேர்வழியில் நடையின்றேல் கால்நடையில் உண்டாகும். யார் சொன்னார் என்று ஒரு விடயத்தை நாங்கள் விட்டுவிடாமல் அவர் என்ன சொன்னார் என்பதை முழுமையாக சிந்தித்து நடப்போமானால் நாங்கள் பூமியிலே ஒரு முறைதான் பிறப்போம். மானிடராக எங்களுக்கு ஒரு முறைதான் பிறப்பு கிட்டும். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய் என்று 14 பிறப்புகளையும் மாணிக்க சுவாமிகள், மாணிக்க வாசக சுவாமிகள் நெறிப்படுத்தி இருக்கின்றார். அந்த நெறிப்படுத்தலிலே எங்களுக்கு ஒரு முறை மானிடம் கிட்டும். அது 8 பிறப்புகளை கடந்து, அகிர்திணை என்று சொல்லப்படுகின்ற 8 பிறப்புகளை கடந்து உயர்திணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிறப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். அதற்கு பின்னால் நாங்கள் இந்த பிறப்பிலே மானிடராக நடக்கவில்லை என்றால் கீழான பிறப்பான மீண்டும் உள்ளாகவே பிறப்போம். அல்லாமல் இறைவன் என்ன நோக்கத்திற்காக எங்களை உயர்திணையாக மானிடர்களாக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வோமானால் நிச்சயமாக நாங்கள் இந்த பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற போது
மேலான ஒரு பிறப்பை இறைவனை நோக்கி செல்லுகின்ற ஒரு பிறப்பினை எடுப்போம். அப்படி நாங்கள் மனிதர்களாக இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப அவன் படைத்த நோக்கத்திற்கேற்ப நடக்கவில்லை என்றால் நாங்களும் கால்நடைகளில் ஒன்றாவோம். அகிர்தனை போலவே நாங்களும் ஆக்கப்படுவோம் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. நம்மவரின் சிறப்புகளை பிறர் கண்கள் பார்த்ததனால் கண்ணூறு பட்டதென்று கண்கிடவே இருக்கின்றோம். பிறர் கண்கள் கெட்ட பின்பு நம்மவரும் நாமும் இங்கு கண்ணோடு வாழ்தல் பெறும் சிறப்பென்று எண்ணலாமோ? நம்முடைய பிள்ளைகளுடைய அல்லது நம்முடைய பெரிய பெரியவர்களுடைய அந்த சிறப்புகளை வேறு மனிதர்களுடைய கண்கள் பார்த்ததனால் அவர்களுடைய அந்த சிறப்புக்கு ஊறு வந்து விட்டது என்று சாலையிலே கொண்டு போய் வைத்து அந்த அவர்களுடைய சிறப்பை கெடுத்தவர்களுடைய கண்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று கண்ணூற்றுக்கு எரிக்கின்றோம். அப்படி எரிக்கின்ற போது பிறருடைய கண்கள் கெட்டுப்போகின்றன. அவர்களுடைய கண்கள் கெட்ட பின்னால் நாங்களும் எங்களுடைய உறவுகளும் எங்களுடைய பிள்ளைகளும் கண்களோடு வாழ்வது ஒரு சிறப்பென்று எண்ணலாமோ? அது ஒரு கீழ்த்தரமான எண்ணம் அல்லவோ என்று இந்த பாடல் கூறுகின்றது. சலுகைகள் பெறுதலிங்கு பெருமை என்று எண்ணாதீர். நிலுவையில் வரும்போதே அது நிம்மதியை குறைத்துவிடும். பொழுவிருக்கும் காலத்தில் கொள்கையோடு வாழ்ந்துட்டால் வலுவிளக்கும் போதுலதே வழித்துணையாய் வந்துவிடும். நாங்கள் பல இடங்களுக்கு செல்லுகின்ற போது, கச்சேரிக்கு செல்லும் போது, காரியாலயங்களுக்கு செல்லும் போது, வங்கிக்கு செல்லும் போது, கடை தெருவுக்கு செல்லும் போது, சந்தைக்கு செல்லும் போது நாங்கள் ஒரு விதமான சலுகை அடிப்படையிலே அங்கே முன்னுரிமை பெறுகின்றோம். அது பெருமை என்று எண்ணக்கூடாது. ஆனால் அதெல்லாம் நேர்மைக்கு மாறானது என்பதால் நிலுவையிலேயே வந்து கொண்டே இருக்கும். அது நிலுவையிலே வந்து பின்னால் எங்களுடைய நிம்மதியை குலைக்கும். பொறுவிருக்கும் காலத்தில் கொள்கையோடு வாழ்ந்துட்டால் நாங்கள் எந்த சலுகையையும் பெறாமல் மனுநீதிக்கு ஏற்ற முறையிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு மதிப்பளித்தால், மற்றவைக்கு மதிப்பளித்தால், அந்த பொறுவிருக்கும் காலத்தில் கொள்கையோடு வாழ்ந்த செயலானது வலுவிழக்கும் போது எங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற வலு இழந்த பின்னாலும் அது வழித்துணையாய் வந்துவிடும். நேர்மையாக வாழ்ந்தவர், நியாயமாக வாழ்ந்தவர், நாணயமாக வாழ்ந்தவர் என்று மற்றவர்கள் எங்களுக்கு அவர் வயோதிபமாகிவிட்டார் என்று பெரும் துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. கடவுளை நம்புங்கள், கடமையை செய்யுங்கள், இடர் வந்த போதன்றி இடையராது வணங்குங்கள். சுடரதில் தோன்றியே பரவிடும் ஒளியதாய் படர் வினை போக்கிட பரம்பொருள் தோன்றுவார். கடவுளை நம்புங்கள். நம்பிக்கை இல்லாமல் கடவுளை வணங்கக்கூடாது. கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை நம்ப வேண்டும். கடவுளால் வகுக்கப்பட்டவைகள் தான் கடமைகள். அந்த கடமைகளை சரிவரச் செய்ய வேண்டும். இடர் வந்த போது கடவுளே என்று ஆலயத்துக்கு ஓடி வணங்குவதை விட்டுவிட்டு நாளிலும் பொழுதிலும் இடையராது வணங்குங்கள். அப்படி நீங்கள் வணங்குகின்ற போது, நாங்கள் ஒரு சுடரை ஏற்றுகின்ற போது அது ஏறி அதிலிருந்து ஒளி பரவி வருவது போல கடவுள் தோற்றமளித்து அவரிலே இருந்து அருள் என்கின்ற பேரொளி வியாபித்து வரும் என்றவரை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. கொடும்பாவி கட்டியல கோடைமழை பெய்யும், கடும் விரதம் தானிருக்க கர்ம வினை அகலும், நெடுந்தூரம் தேவையில்லை நெஞ்சத்து அழுத்தகற்ற படுந்துயரம் போகும் பரமனருள் சேரும். நாங்கள் பாருங்கள், இந்த வானத்திலே முகில் கூட்டங்கள் இருக்கிறது, மழை பெய்யவில்லை. கொடும்பாவி என்று ஒன்றை கட்டி விசுவாசத்தோடு பக்தியோடு அழுவோமானால் அந்த விளைவை கண்டு மேகங்கள் மழை பொழியும். அதே போல கடும் விரதம் ஆண்டவனை நினைத்து
வருவயிற்றோடு நாங்கள் இருப்பதல்ல விரதம். வருவயிற்றோடு இருக்கின்றோம் என்ற சிந்தனை அகலும்படியாக இறை சிந்தனை எங்களுடைய நெஞ்சை நிரப்ப வேண்டும். அப்படி விரதம் இருக்கின்ற போது கர்ம வினைகள் அகன்று போகும். நெடும் தூரம் தேவையில்லை. நாங்கள் பெரிதாக கஷ்டப்பட வேண்டிய தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நெஞ்சுக்குள்ளே இருக்கின்ற அழுக்கு, ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அழுக்கினை அகற்ற அந்த நாங்கள் படுகின்ற துயரங்கள் எல்லாம் ஓடி போய்விடும். இறைவனுடைய அருளங்கள் நெஞ்சத்தை நிரப்பிவிடும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. கேடு நினைக்கின்றோம் பிறக்கு என்று எண்ணாதீர், நாடியது பின்னர் நம்மையே வந்தடையும். ஓடி ஓடி ஒழித்தாலும் ஓவென்று அழுதாலும் தேடி வைத்தது எதுவோ நாடி வரும் அதுவே. கேடு நினைக்கின்றோம். நாங்கள் மனத்தால் பலருக்கு கேடு நினைக்கின்றோம், செயலால் பிறருக்கு கேடு செய்கின்றோம். இது எல்லாம் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டது. இன்னும் ஒருவரை அங்கே இம்சைக்குள்ளாக்கும் என்று எண்ணுவது தவறு. அது பின்னர் நாடி தேடி எங்களையே ஓடி வரும். சுவரிலே எறிகின்ற பந்தொன்றை எறியும் போது நாங்கள் எறிந்து விட்டோம், இது சுவரை தாக்கப் போகின்றதென்று எண்ணுகின்றோம். ஆனால் அது திரும்பி எங்களிடமே வருவதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அதே போல நாங்கள் கேடு ஒருவருக்கு செய்தாலும் அது திரும்ப எங்களை தேடி வரும். அப்போது நாங்கள் ஓடி ஓடி ஒழித்தாலும் ஓவென்று அலறினாலும் நாங்கள் அதால் பிரயோசனம் இல்லை. நாங்கள் எதை தேடி வைத்தோமோ அதுவே எங்களை கூடி வரும், அதுவே என்று இந்த பாடல் கூறுகின்றது. நீரும் நெருப்பும் காற்றும் அவரென்றும், ஊரும் உலகும் அவரென்றும், பேரும் புகழும் அவனுக்கே உரித்தென்றும், பாரும் அன்றே பார்சலிக்க மழை பொழியும். நீரும் நெருப்பும் காற்றும் இறைவன் என்று எண்ண வேண்டும். ஊரும் உலகம் அதிலே உள்ளவையும் கடவுளுடையது என்று எண்ண வேண்டும். எங்களுக்கு கிடைக்கின்ற பெயர்களும் புகழ்களும் அவனுடைய கிருபையினால் கிடைத்தது என்று எண்ண வேண்டும். அப்படியான எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களிலே தோன்றுமானால் அன்றே வானிலே இருக்கின்ற கார்மேகங்கள் குளிர்ந்து கடும் மழையாக பெய்யும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தகுதியும் அந்தஸ்தும் தருவதன்று மரியாதை, பகுத்தறிவு மாந்தர்கள் பகிர்வதே மரியாதை. வகுப்பாளியானாலும் பகுத்தறிவின் படி நடந்தால் தகுதியுடையவரே மரியாதைக்கு அவரும். தகுதியும் அந்தஸ்தும் தருவது மரியாதை, பகுத்தறிவு மாந்தர்கள் பகிர்வதே மரியாதை. அந்த தகுதியும் அந்தஸ்தும், அதற்காக நாங்கள் கொடுக்கின்ற மரியாதையும் அந்த ஒரு விதமான அடிப்படையிலே அவருடைய தகுதிக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கொடுக்கின்ற மரியாதை அல்ல. பகுத்தறிவு மாந்தர்கள், தகுதி அந்தஸ்துடையவரும் எதிரிகளும் அவர்கள் பகுத்தறிவுடையவர்கள். ஆனால் அவர்கள் பகிர்ந்து கொள்வதை, நான் கொடுக்க அவர்கள் தருவதே மரியாதை என்று கூறப்படுகிறது. வகுப்பாளியானாலும், ஒரு வகுப்பு தொழில் செய்கின்ற தொழிலாளியானாலும் பகுத்தறிவோடு அவர் நடப்பாரானால் தகுதியுடையவரே மரியாதைக்கு அவரும் என்று இந்த பாடல் இந்த மரியாதையினுடைய அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். சூரனை அழிக்க மட்டும் வேலவன் வருவதில்லை, ஆணவக்காரரில் எம்மையும் கூடத்தான். மானிடராய் வாழ்ந்திட்டால் வானிடையே சென்று நாம் வேலோடும் மயிலோடும் உறவாடி மகிழ்ந்திடலாம். சூரனை அழிக்கத்தான் முருகன் வருகின்றான் என்று நாங்கள் எல்லோரும் ஓடி ஓடி அந்த விழாவிலே கொண்டாடுவதால் பயனில்லை. சூரனுக்கு இருக்கிற குணங்கள் எங்களுக்கு இருக்குமானால் வேலவன் வருவது அந்த குணங்களையும் அழிக்கத்தான். அசுர குணம் என்று அதை சொல்லுவோம். அதை அவர் அழித்துவிட்டால் அல்லது நாங்களாகவே அதை அழித்துவிட்டால் நாங்கள் வானிடையே சென்று அந்த வேலோடும் மயிலோடும் முருகனோடும் வள்ளி தெய்வானியோடும் இரண்டர கலக்கலாம் என்பதை இந்த பாடல்
குறிப்பிடுகின்றது. நீதிக்கு அப்பால் நாம் சேர்க்கின்ற அனைத்துமே மேதினியில் நாம் பட்ட வட்டி கடனையாம். வீதிக்கு வந்தோர் நாள் வட்டியையும் சேர்த்து ஆதியோடு செலுத்த வேண்டும், நீதியும் அதுவே. நீதிக்கு அப்பால், நீதி நியாயம் என்பவற்றுக்கு அப்பால் நாங்கள் பணத்தை, செல்வத்தை, சொத்துக்களை தேடுவோமானால் அது ஒரு வட்டி கடன் போலத்தான் இருக்கும். பிறகு அந்த வட்டி கடன் வளர்ந்து ஒரு நாள் நாங்கள் வீதிக்கு வந்து அந்த வட்டியோடு சேர்த்து அந்த நீதிக்கு அப்பால் சேர்த்த அந்த பொருள், செல்வம், செல்வாக்கு அத்தனையோடும் அதனை செலுத்த வேண்டும். எனவே நீதியோடு வாழுங்கள், நெறியோடு வாழுங்கள், நியாயத்தோடு வாழுங்கள், அதுதான் நீதி எனப்படுவது என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இப்போது நாங்கள் இந்த வழித்துணையின் 5வது பகுதியை கடந்திருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த இறைவனுடைய பிரதிநிதியாகிய அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் நாம் சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.